நம்ம எல்லாரோட வீட்லேயுமே ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். அது நல்லா ரன் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் அதில் எதுவும் ஃபால்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நமக்கு ஒரு பெரிய தலைவலியே வந்த மாதிரி இருக்கும். அதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனிக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்ச டெக்னீஷியனுக்கோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள வர சொல்லி அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுவோம். ரெடி ஆகிடுச்சுன்னா ஓகே. மறுபடியும் அகைன் அதே ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுவோம், இல்லை அந்த கம்பெனிக்கே கூப்பிடுவோம். சரியாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, எதுவும் பண்ணலை அப்படின்னா நம்ம பெரிய ப்ரெஷரே க்ரியேட் ஆயிரும். அதனாலேயே நமக்கு நிறையா ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காகவும் ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் எஸ்எல் சர்வீஸ் சென்டர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளோட மெயின் திங்க் என்ன, நம்ம ஒருத்தவங்கள கான்டாக்ட் பண்ணணும். கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாமே நமக்கு தெரியணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களோட வெப்சைட்லேயோ இல்லை எங்களோட மொபைல் நம்பர்லேயோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒரு ½ ஹவரில் உங்களுக்கு எந்த டெக்னீஷியன் வராங்க, அவங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க இன்னும் எவ்வளோ நேரத்தில் வருவாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக சென்ட் ஆயிரும். ஓகே, நமக்கு யார் வரா என்ன செய்கிறான்ற இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம டீட்டெயில் தெரியணும்ல. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள் டெக்னீஷியன் கையிலேயே ஒரு சார்ட் கொடுத்துட்ருப்போம். அதில் அந்த மிஷினை பற்றின டாப் டு பாட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதில் எங்கள் டெக்னீஷியன் உங்கள் மிஷினை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதில் எதை மாற்றணும், அது என்ன செஞ்சால் அது ரெடி ஆயிரும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே அதில் நோட் பண்ணிடுவார். அதை எங்களுக்கும் சென்ட் பண்ணிடுவார். உங்களுக்கும் அதில் என்ன இருக்குது, என்ன ஸ்பேர் மாற்றணும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், என்ன செய்யலாம் அப்படின்ற டீட்டெயிலையும் உங்கள்கிட்டையும் காமிச்சிடுவார். ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடுச்சு, யார் வரான்றதும் கிளியர் ஆயிடுச்சு, நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதை மாற்றணும், எவ்வளோ அமௌண்ட் ஆகும், அந்த டீட்டெயில்ஸுமே கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து, யாராச்சும் வந்து நம்ம வீட்டில் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு வருஷமாச்சும் கரெக்டாக ஓடணும் இல்லையா. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 இயர் வாரண்டியும் கொடுத்துட்றோம். எங்களோட பில்லுலேயே 1 இயர் வாரண்டின்றது மென்ஷன் ஆகி வந்துடும். உங்களுக்கு அந்த 1 இயர் வாரண்டிக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வந்து எங்கள் டெக்னீஷியன் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சர்வீஸை நாங்கள் மதுரையில் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுவும் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்களோட மொபைல் நம்பரும் இங்கே சர்வ் ஆகும். அதுக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எதுவும் ப்ராப்ளம்னா நீங்கள் புக் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நீங்கள் புக் பண்ண அன்னைக்கே அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தாராளமாக புக் பண்ணலாம். யார் வரா என்ன வரா அந்த குழப்பமே எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. கிளியரான ஒரு குவாலிட்டியான சர்வீஸாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி